முறிந்து வாழ்வதை விட புரிந்து வாழலாமே என்ற தலைப்பில் சில நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்து வைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, யௌமுல் ஜும்மா, புனித வெள்ளிக்கிழமை, பள்ளிவாசலுக்கு முதலில் வருபவர்களுக்கும் கடைசியில் வருபவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யார் முதல் வரிசையிலே பள்ளிக்கு வருவார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தின் குர்பானியும், யார் கடைசியில் வருவாரோ அவருக்கு ஒரு குட்டையினுடைய சதகாவின் நன்மையும், எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய வரிசையில் இந்த மஹல்லா வாசிகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த கோடான கோடி படைப்புகளில் அல்லாஹ் மனிதர்களாக நம்மை சிறப்பான படைப்பாக படைத்திருக்கிறார். நம்மை சிறப்பாக படைத்திருக்கும் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒருவர் இன்னொருவரை புரிந்து வாழ வேண்டும், ஒருவர் இன்னொருவரை அனுசரித்து வாழ வேண்டும் என்ற அடிப்படை பண்பையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலுக்கு உறவு முறைகளாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு கணவன் மனைவி புரிந்து வாழ வேண்டும், ஒரு பெற்றோர் பிள்ளைகள் புரிந்து வாழ வேண்டும், உற்றார் உறவினர்கள் புரிந்து வாழ வேண்டும். இன்னும் சமூகத்திலே நாம் யார் யாரை எல்லாம் சந்திக்கின்றோமோ, இஸ்லாமியர்களும் சரி, இஸ்லாம் அல்லாத மாற்று சகோதரர்களும் சரி, ஒருவர் இன்னொருவரை புரிந்து வாழ வேண்டும். இப்படி எல்லோரும் எல்லா காலத்திலும் புரிந்து வாழக்கூடிய பண்பை ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழும் காலமெல்லாம் முறிந்து வாழ்வதை விட புரிந்து வாழ்வதே சிறப்பு என்பதை இந்த ஜும்மாவிலே நாம் இந்த தலைப்புக்கு இந்த வாரம் சிந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய அறியாமையுடைய ஜாஹிலியாவுடைய உச்சகாலம். எந்த அளவுக்கு ஜாஹிலியாவுடைய உச்சகாலம்? அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெரும் மிருகங்களாக வாழ்ந்தார்கள். சராசரி மனிதன் கூட அன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழல் தான் அன்றைக்கு மக்கா நகரிலே. அப்படிப்பட்ட ஜாஹிலியா